இந்த பொண்ணு இவ போட்டிருந்த வெயிட்டான பொருளெல்லாம் கழட்டி கீழே போடுறா. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கோபுரத்துக்கு மேலே ஏறி அங்கிருந்து அப்படியே குதிக்க ஆரம்பிச்சிடறா. அந்த பில்டிங்ல இந்த செக்யூரிட்டி எல்லாம் வெளியே போயிட்டு இருக்க நேரம் பார்த்து இவ குதிச்சதுனால ஏதோ சவுண்டு கேக்குதுன்னு திரும்பி பார்ப்பாங்க. அதுக்குள்ளே இவ மறைஞ்சதுனால செக்யூரிட்டி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இவளோட தலையில போட்டு ஒரு ஏர் பின்னை எடுத்து அதுல ஒரு சாவி மாதிரி ஒண்ணு இருக்குது. அது ஒரு இடத்துல போட்டு திருப்புறா பாருங்க. ஒரு சீக்ரெட் ரூம் ஓபன் ஆகுது. மாளிகை மாதிரி இருக்கிற அந்த அறைக்குள்ள வந்து பார்த்தா உள்ள எல்லாமே தங்க கலர்ல இருக்குது. அங்க ஒரு தங்க கலர்ல ஒரு மெழுகுவத்தி இருக்கும். அதை திருப்பணும்னா மறுபடியும் ஒரு சீக்ரெட் ரூம் ஓபன் ஆகுது. அதுக்குள்ள பல கோடி மதிப்புள்ள ஒரு வைரம் இருக்கும். இவ்வளவு அதை எடுக்க போலான்னு தான் பாப்பா. ஆனா இவ்வளவு மதிப்புள்ள இந்த பொருளை செக்யூரிட்டி எதுவும் இல்லாம வச்சிருக்க மாட்டாங்க சொல்லிட்டு இவ கட்டியிருந்த ஒரு ரிப்பனை தூக்கி போறா பாருங்க. துண்டு துண்டா கீழே விழுகுது. அதுக்கப்புறம் இவகிட்ட ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கும். அதுல டிஃப்ரெண்டான ஒரு பவுடர் எடுத்துட்டு வந்திருப்பா. அதை அந்த காத்து மேல அப்படியே ஊதுறா பாருங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது அங்க இருந்த எல்லா கோடுமே அங்க இருந்தது எல்லாமே கண்ணுக்கே தெரியாத ஒரு லேசர். இவளோட உடம்புல பட்டா இவ இறந்தே போயிடுவா. ஏன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும். ஆனா இவளுக்கு இந்த மாதிரி செக்யூரிட்டிக்குள்ள எல்லாம் ஈஸியா போறதுக்கு ஆல்ரெடி நல்லா ட்ரைனிங் எல்லாம் எடுத்துப்பா போல நீட்டா உள்ள போயிடுவா.